நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழருவி மணியன் அவர்கள் தன்னுடைய காமராஜர், முதல்ல தமிழறிவு மணியன் யாருன்னே 2K கிட்ஸுக்கு தெரியாது. 40 வயசுக்கு மேலே இருக்க ஆளுக்கு தான் தமிழறிவு மணியன் தெரியும். அது எப்படி எனக்கு சிற்றறிவு தெரியும், தேனறிவு தெரியும், குற்றால அறிவு தெரியும். தமிழறிவுனா தமிழ் எங்கன கொட்டுது அப்படின்ட்டு ரொம்ப பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ வாட்டுக்கு தமிழறிவு மணியங்கிறிய. யார் தமிழறிவு மணியன் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு தெரியும். யார் அவர் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். பல கட்சிகளில் ரஜினியை முதல்ல ஆதரிச்சாரு, அதுக்கப்புறம் அவர் ஆதரிச்சார், இவர் ஆதரிச்சார். அப்போ கூட நீங்கள் பாருங்கள், அவர் வரலாறு நீங்கள் ரஜினிகாந்த்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. 1966 அவருடைய உண்மையான பேர் தெய்வசிகாமணி. தெய்வசிகாமணி மணி தான் பேர். அப்படி இருந்தால் கொஞ்சம் கற்று இருக்காதுங்கிறதுனால தமிழறி மணின்னு மாற்றிக்கிட்டார். அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, காமராஜர்னால் பாராட்டப்பட்டவர், நல்லா மேடையில் பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க. 67 தான் அண்ணா ஆட்சிக்கு வர்றாரு. ஒரு அதுக்கு முந்தின வருடம் காமராஜர்கிட்ட போய் சேர்றாரு. காமராஜர் தோற்றதுக்கும் தமிழறி மணியை சேர்ந்ததுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை. யாராவது தப்பாக சொல்லிடாதீங்க அவரை. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அவர் போனால் அந்த கட்சி தோற்று போயிடும். அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 66 அந்த ஆதாரம் தொடங்குதுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் தமிழறி மணியம் போகலைனாலும் 66 போய் காங்கிரஸில் போய் தமிழறி மணியம் இங்கே காமராஜரோட சேரலைனாலும் 67 காமராஜருடைய ஆட்சி தோற்பது அப்படிங்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கேயே இருந்தார். அப்போயே 7:30 ஆகி போச்சு. ஏன்னா 70களினுடைய காலகட்டங்களில் எமர்ஜென்சியை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எமர்ஜென்சியை எதிர்த்தார். யார்? எமர்ஜென்சி கொண்டு வந்தது தவறானது அப்படின்னு ஒரு ஸ்தாபன காங்கிரஸ்னு ஒன்று எல்லாம் உருவாக்கி இந்திரா காந்திக்கும் கர்ம வீரர் காமராஜருக்கும் முரண்பட்ட காலம். அதனால் மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய நீக்குப்போக்கு இல்லாமல் நடந்துக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்துக்கிறதுங்கிற ஒரு கட்டம். இதில் வேடிக்கை என்னென்னா, இந்திரா காந்தி அவர்களை அரசியல் களத்திலே முன்மொழிந்தவரே காமராஜர் தான். அதனால் யார் விதைத்தாரோ அவருக்கே எதிராக போயிட்டாங்க கடைசியில். அப்படி அதற்கு பின்பு அவர் காங்கிரஸ்காரராக வள வர்றார் தமிழறி மணியன். நல்ல மேடை பேச்சாளர், ஏற்ற இறக்கத்தோட குரல் வளத்தோட அற்புதமாக பேசுவார். அப்படியே ஒரு பயணம் தொடருது. ஜனதா தளம் இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கார். எல்லா கட்சியிலையும் இருந்துட்டு கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய பேச்சாற்றல் எவ்வளோ வியப்பானதுன்னா, கலைஞர் கருணாநிதி ஒரு பேச்சை கேட்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போல்லாம் கேசட்டு காலம். இப்போ மாதிரிலாம் யூடியூப்பு காணொலிகள்லாம் ஒருத்தருடைய பேச்சை கேட்கவே முடியாத காலம். ஒருத்தர் பேச்சு கேட்குறதுக்காக நான் ஜைக்கில் மிதித்து அந்த எங்கள் கிராமத்துலேருந்து 50 கிலோமீட்டர் போனேன்னு எப்படி சினிமா படம் பார்க்க போகிறோமோ அது மாதிரி சொன்னவங்கலாம் உண்டு. மேடை பேச்சுக்கு ஒரு சினிமாவுக்கு நிகரான கவர்ச்சி இருந்த ஒரு காலகட்டம்லாம் உண்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் பேச்சை கேட்கணும்னு கலைஞர் அறிவாலயத்தில் அதுக்கு பின்னாடி இருக்கல கலைஞர் அரங்கம், ஒரு பெரிய மண்டபம் இருக்கு இல்லையா, அந்த விழாவில் ஒரு முரசொலி விழாவில் இவர் அழைத்து பேச வச்சார். அதோடு நிறுத்தியிருக்கலாம். பேசினோமா, கவரை கொடுத்தோமா, அனுப்பிச்சோமா, கும்பிட்டோமான்னு இருந்திருக்கலாம். அவரை தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினராக்கினார். திட்டக்குழு உறுப்பினர் அது ஏறத்தாழ IAS தான் அப்படி இருப்பாங்க. அதோடையாவது கலைஞர் சும்மா இருந்திருக்கலாம். திட்டக்குழு உறுப்பினர்களுக்கெல்லாம் அரசு வீடு வழங்குவாங்க. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்து கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் அதில் தான் ஷியாமு, கவிஞர் சல்மா, IAS ஆஃபீஸர் சகாயம் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. ஓகே, அங்கேயே அவருக்கு குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. இவர் அங்கே ஆட்சியில் இருக்கும்போது தான் இலங்கை பிரச்சனை, ஈழப் பிரச்சனை பற்றி எரிக்கிறது, இறுதி யுத்தம் நடக்கிறது. அப்போ இவர் கலைஞர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். கலைஞர் ஏற்கனவே ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக பல முறை ஆட்சி இழந்திருக்கார். 2 முறை ஆட்சி. ஆமாம், ராஜீவ்காந்தி கொலை பழியே அவரால் சுமத்தப்பட்டது அவர் மேலே. ராஜீவ்காந்தி கொலைக்கும் கலைஞருக்கும் ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் தான் காரணம். ஏன்னா அவர் ஆட்சி காலத்தில் நடந்ததுனால, தேர்தல் காலத்தில் நடந்துச்சது, ஆட்சி காலம்னு சொல்ல முடியாது, காபந்து சர்க்கார் தான். இருந்தாலும் அதற்கான களத்தை அமைத்தவர், தமிழ் அது இதுன்னு சொல்லி விடுதலை புலிகளெல்லாம் உள்ளே விட்டவரே இவர் தான் அப்படின்னு அவர் மேலே கொலைப்பழி சாட்டினார். அன்றைக்கு இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திமுக தான் காரணம்னு ஒரு அபாண்ட படியை தூக்கி போட்டார். அதன் விளைவாக திமுக படுதோல்வியை சந்தித்தது. கலைஞரை தவிர யாருமே ஜெயிக்கலை.
தேர்தலில். அது மாதிரி மிகப்பெரிய களங்களை இழப்புக்களை வந்து ஈழத்தமிழருக்காக பல முறை வந்து அந்த பிரச்சனைகளை சந்தித்தவர். அமைதிப்படையை வரவேற்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பல சர்ச்சைக்குரியவராக இருந்தவர். ஏற்கனவே தமிழ்நாடு வந்து வந்து இந்தியாவோட ஒரு பகுதியாக இருப்பதா இல்லையா, எமர்ஜென்சி காலத்திலே கேட்ட ஒரு கலைஞர், நீ விசாவை வந்து நீக்க வேண்டும், இல்லை என்றால் நீ தமிழ்நாட்டுக்கு விசா வாங்கிட்டு தான் வரணும்னாரு இந்திரா காந்தியை பொதுக்கூட்டத்தில். தமிழ்நாட்டுக்கு விசா வாங்கிட்டோம்னா என்ன, அது ஓ நாடு கிடையாதுங்கிறாரு. அதனால் கடந்த காலங்களில் அப்படியெல்லாம் அவர்கள் பேசினார்கள் என்பதனால ஏற்கனவே அவர்கள் மீது பிரிவினைவாதம் உள்ளவர்கள் என்கிற பொய்யான குற்றச்சாட்டுக்கள் உண்டு. சீனப்போரின் காலத்திலே தான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிடப்பட்ட இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்புக்கு சில மாநில கட்சிகள் அச்சுறுத்தலாக இருக்கிறது, இந்த கட்சியை தடை செய்துவிட வேண்டும், அவர்களை இல்லாமல் செய்துவிட வேண்டும். அப்போ கூட அண்ணா அவர்கள் கூட வந்து சொல்லுவார், நாங்கள் வந்து தற்காலிகமாக அந்த திராவிட நாடு கோரிக்கையை நாங்கள் விடுறோம், ஆனால் இருந்தாலும் அந்த கோரிக்கைக்கான காரணங்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. இது மாதிரி கருத்துக்களை எல்லாம் மிக நீண்ட காலமாக சுமந்திருக்கிற இயக்கம் என்பதனால எளிதாக அந்த பழி அவர்கள் மீது சுமத்தப்பட்டுச்சு. அதனால் கலைஞர் என்ன சொன்னார்னா, நம்ம ராஜினாமா பண்ணுறதுனாலெல்லாம் போர் நிற்காது, ஆனால் அவங்க மீது வந்து ஒரு பெரிய பழியை சாட்டுறாங்க, இந்த பழியை சுமப்பது எனக்கு முதல் முறை அல்ல என்ற ஒரு காரணம் இருந்தது. அதுபோக 2G அலைக்கற்றை ஊழலெல்லாம் ரொம்ப வெகுவாக பேசப்பட்டதன் விளைவாக, அதுவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இருந்தாலும் அது வெகுவாக பரப்பப்பட்ட காலங்கிறதுனால இந்த அரசியலே இருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியாத நெருக்கடி, அரசியல் நெருக்கடி வந்து திமுகவுக்கும் இருந்தது. அந்த நேரத்தில் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் திட்டக்குழு உறுப்பினர்லேருந்து வெளில போகிறேன் அப்படின்னு போய் கலைஞரை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். அன்னைக்கு தொடங்கினவர் தான். ஏற்கனவே திமுக திட்டிகிட்டு தான் இருந்தார், அவரை கூட்டிகிட்டு வந்து பதவி கொடுத்தாரு கலைஞர். மறுபடியும் திமுக திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் அதுக்கு பின்னாடி இவர் காந்திய வழி, அது பிரபாகரன் வழி வேற, அது ஆயுத வழி, அது அகிம்சை வழி, இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இருந்தாலும் பண்ணார். அப்போ வந்து காந்திய மக்கள் இயக்கத்தை தொடங்கினார். தொடங்கினோன்னே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து அவருக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், யாருமே வரலை. அவருடைய மேடை பேச்சுக்கு ஏற்கனவே ரசிகர்களாக இருந்தவர்கள், அவருடைய ஆதரவாளர்களாக இருந்தவர்கள் ஒரு சிறு கூட்டம் அவருக்கு பின்னாடி எப்போவுமே இருப்பாங்க. அப்போ சொல்கிறாரு, அவங்ககிட்ட எல்லாம் 2000 ஓட்டாவது வாங்கணும் நம்ம தொகுதிக்குங்கிறார். உலகத்தில் 2000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கணும்னு சொன்னது தான் நம்ம கேட்டிருப்போம். ஓட்டே 2000 ஓட்டு தான் வாங்கணும்னு சொன்னார். அதையும் கூட போடுறதுக்கு ஆள் இல்லைன்னா எதுக்கு கட்சின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருந்துட்டு, நான் இதே மாதிரி ஒரு வாட்டி நான் அரசியல் விட்டு போகிறேன்னு போனார். அப்புறம் அவருக்கு எங்கேயோ ஆடின காலும் பாடின வாங்கி நிற்காதுங்கிற மாதிரி அவர் எங்கேயோ போகிறதுன்னு அவருக்கு தெரியாமல் முட்டுச்சந்தில் மாட்டிட்டு மறுபடியும் இந்த கோச்சிட்டு போன பசங்கள்லாம் ஊருக்கு அப்பால் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க, சோறு போடு அப்படிம்பாங்க, சுடு சோறு போடு அப்படின்னு. அந்த மாதிரி திரும்பி வந்துட்டார். வந்து காந்தி பேரில் கட்சி ஆரம்பித்தனால தான் எவனும் வரமாட்டேன்ட்டான் அப்படின்னு காமராஜர் மக்கள் இயக்கம்னார். ஏற்கனவே காமராஜர் பேரில் ஏகப்பட்ட கட்சிகள், நாடார் பேரவைகள்லாம் இருக்குது, கட்சிகளும் இருக்குது. அதனால் இவரும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுனால செல்ஃப் எடுத்துரும்னு நினச்சார், செல்ஃப் எடுக்கலை. இப்போ யூடியூப்பில் மட்டும் பேசிகிட்டு இருந்தார். இலக்கியத்தில் அவர் ரொம்ப பெரிய ஆள், பேச்சாற்றல் உள்ளவர், பழைய கதைகள் வரலாறுகள் சொல்வதில் அபாரமான நினைவாற்றல் கொண்டவர். அதுதான் அவரோட டியூட்டி. அவருக்கான ஏரியாங்கிறது அதுதான் ஏரியா. இலக்கிய பேச்சாளராக அவர் சிங்கம் மாதிரி கரிச்சிச்சுக்கிட்டு அவர் வாட்டுக்கு இருந்தார். கட்சி ஒரு ஓரமாக சார்பு நிலையில் இருந்தார். காங்கிரஸில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பிரச்சனை கிடையாது. அவர் தனியாக கட்சி தொடங்குறேன் அப்படின்னு போன முன்னாடி அது ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ளே அது இல்லை. ஒரு வாய்ப்பு வந்துச்சு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அண்ணாமலை வந்து இவரை எம்பி சீட்டில் நிப்பாட்டணும், ஏன்னா பூராமே 420 இருக்கிறாங்க நம்ம கட்சியில், எல்லாம் வழக்கு விசாரணை அது இது கஞ்சா கேஸாக இருக்காங்க, இவரை கொஞ்சம் காமிச்சோம்னா தமிழ் அறிஞர்கள்லாம் நம்மகிட்ட இருக்காங்க, தமிழ் வாத்தியாரெலாம் நம்மகிட்ட இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு இவரை நிற்க வைக்கலான்னு நினச்சார். ஒரு 5 கோடி ரூபாயை கொடுத்து ஒரு தொகுதியில் போய் நிற்க வச்சுருவோம் அவரை நினச்சார். அவருக்கு தான் வசூல் பண்ணணும்னாச்சு அண்ணாமலை. இவர் என்ன பண்ணிட்டார், தென் சென்னை தான் எனக்கு வேணும்னாரு. தென் சென்னைக்காக ராஜினாமா பண்ணிவிட்டு ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் இங்கே வந்து போட்டியிடும்போது அந்த தொகுதியை கேட்டார். ஏற்கனவே அங்கே நட்சத்திர வேட்பாளராக தமிழச்சி தங்கப்பாண்டியன் இருக்காங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியனை ஜெயிக்கிறது கஷ்டம், மேற்கொண்டு தமிழிசை சவுந்தரராஜன். இவர் போய் நான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பல எனக்கு கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, இவரை போய் எங்கேயா போய் நில்லுப்பா திருச்செந்தூர் பக்கம்னு சொன்னாங்க. ஏற்கனவே ராமராஜன்லாம் ஜெயிச்ச இடம் அது. இவர் போக மாட்டேன்ட்டார், அடம் பிடிச்சார். அதனால் சீட்டு போயிடுச்சு, அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்போ பார்த்தாரு என்னதான் செய்கிறதுன்னு தெரில. வீடியோ பேசுவார் நல்லா யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு,
அந்த காலத்தில் ஜீவானந்தம் என்ன செஞ்சார் தெரியுமான்னு சொல்லிட்டு இருப்பார். அரிஸ்டாட்டின் தத்துவம்னா என்ன தெரியுமான்னு சொல்லுவார். கடந்த காலத்திலேயே வசிப்பார். கவுன்சிலர்கள்லாம் ஏன் காரில் போகிறாங்கன்னு எல்லாம் கொள்ளையடிச்சிட்டாங்கம்பார். ஆனால் பாஜகக்காரன் கொள்ளையடிச்சதை பற்றிலாம் பேச மாட்டார். தேர்தல் நிதியில் அதிகமாக பணம் வாங்கினாங்களே அவங்கள பேச மாட்டார். மதவாத கொலைகளை செய்கிறாங்களே அதை பேச மாட்டார். ஆனால் நான் காந்திய மக்கள் இயக்கத்துக்காரன், நான் காந்தியவாதிம்பார். நான் காமராஜர் தொண்டேன்பார். காமராஜரையே உயிரோட தீயை வச்சு கொடுத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்க. அதில் அவர் தப்பிச்சு ஓடியாண்டார் சாமியார்கள்லாம் சேர்ந்து. அதை பற்றிலாம் பேசவே மாட்டார். காமராஜரை கொல்ல வந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக இவர் இருக்கிறார். இப்போ அந்த காலகட்டத்தில் இவரால் பங்கேற்க முடியலைனாலும் இப்போ ஆதரவாளராக இருக்கார். அதனால் மோடியை வானலாவை புகழ்கிறது அதெல்லாம் பண்ணார். இப்போ கடைசியில் பார்த்தா இவர் கட்சியை கலைக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு டைலாக் விட்டுருக்காரு. ஆமாம், அது வந்து வர டிசம்பர் 20 வந்து முடிவில் வர அதுக்கு கருமாதி விழா வைக்க போகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டார். கடைசியாக வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே முட்டுச்சந்தில் மாட்டிக்கிட்டு ஒரு ஆள் இருக்காப்புல தமிழ் மாநில காங்கிரஸ். எப்போவுமே இந்த வாத்தியார் மையம் மக்கு போலீஸ்கார மையம் ரவுடின்ன மாதிரி நம்ம ஊரில் ஒன்று உண்டு. சில பேர் தத்தியாக பிறந்துருவாங்க. அந்த மாதிரி மூப்பனார்னு ஒரு பெரிய அரசியல் வித்தகனுக்கு ஒரு மக்கு ஜிகே வாசன் இருக்காப்புல. என்ன சார் ஒரு கட்சி தலைவர் வந்து இப்படி அவர் என்னத்தை சொல்கிறது, அரசியலில் சூதுவாது எதுவுமே தெரியாமல் வியூகம் தெரியாமல் ஒரு காங்கிரஸ்காரன் போய் பிஜேபிக்கு பின்னாடி வாழை பிடிச்சிக்கிட்டு நிற்கலாமா? நீயே உனக்கு என்ன யோக்கியதை? ஒரு குறைஞ்சபட்சம் அடிப்படையான ஒரு அறம் வேணாமா? போய் வந்து ராகுல் காந்தி என்னை மதிக்கலை அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாப்புல. கப்பல் துறை மந்திரியாக இருந்துவிட்டு காங்கிரஸில் எம்பியாக இருந்துட்டு மாநில தலைவராக இருந்துட்டு எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு நீ காங்கிரஸுக்கு விசுவாசமாக இருக்கணும்ல. நீ ஒரு போய் மறுபடியும் வந்து பழைய அப்பா விட்டு டவுசரை போய் நான் மறுபடியும் எடுத்து போடுறேன்ற மாதிரி மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸை ஆதரித்து மறுபடியும் உண்டாக்கி நான் தான் தலைவர்னு ஊரை சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த மதிப்பும் கிடையாது. பொலிட்டிக்கல் புரோக்கர் மாதிரி அவர் சுற்றிட்டு இருக்காரு. அந்த வேலையை தான் தமிழறிமணியை பார்த்துட்டு இருந்தார் ஏற்கனவே பாஜகவுக்கு. இப்போ அவரே புரோக்கராக மாறிட்டார், அரசியல் தலைவர் ஆகிட்டார். பூரா மற்ற அதிமுகவை இணைக்க போகிறேன், அங்கே பேச்சுவார்த்தை பண்ண போகிறேன்னு சுற்றிட்டு இருக்காரு ஜிகே. ஆனால் ஜிகே வாசன் மூப்பனாருடைய கண்ணியத்தை பாதுகாக்க தவறிட்டார். அவரே முட்டுச்சந்தில் என்ன செய்யறது தெரியாமல் முடங்கிட்டு இருக்கும்போது என் கட்சியை கொண்டு உங்ககிட்ட சேர்க்குறேன் அப்படின்னு தமிழறிமணியை வந்திருக்காரு. அதனால் அனாதைக்கு அனாதை தான் ஆதரவு, பிச்சைக்காரனுக்கு பிச்சைக்காரன் செக்யூரிட்டின்னு கவுண்டமணி ஜோக்கில் சொன்ன மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. எப்படியோ அரசியலை விட்டு போகிறேன்னு, ஏன்னா அடம் முடிச்சுக்கிட்டு நின்றார். ரஜினிகாந்த் வீட்டில் போய் நின்றார். மாற்றத்தை உண்டாக்கியே தீர்வேன்னாரு. விஜய் வச்சு ஏதாவது மாற்றத்தை என்னத்தை உண்டாக்குறது? விஜய்க்கு ஜோடியாக திரிஷாவை தான் மாற்றலாம், வேறு ஜோடி வேணால் மாற்றலாம், ஒரே ஜோடி இருக்குன்னு வேணால் மாற்றலாம். மாற்றத்தை எங்கே போய் மாற்றுறது? என்னமோ அந்த மணி எக்ஸ்சேஞ்சரில் வந்து டாலரை வந்து இந்தியன் ருப்பியாக மாற்றுற மாதிரியே பேசுவாங்க இவங்க பூராமே. நடைமுறையில் என்ன சூழல் இருக்கிறது, கலைச்சூழல் என்னவாக இருக்கிறது, இளைஞர்கள் கூட்டம் என்னவாக இருக்கிறது, அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுற இடம்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், நான் ஒரு மாற்று அரசியலுக்கு ஆசைப்படுறது நான் குற்றம்னு சொல்லலை. மாற்று அரசியல் எங்கேருந்து தொடங்கணும்? ஒரு திமுக ஆட்சியை அகற்றிட்டா ஒரு ஜனநாயகத்தில் பெரிய இது வந்துருமா, மாற்றம் வந்துருமா? இதை விட மோசமான ஆட்சி வரும். அதுதானே அபாயமே. ஜனநாயகம் என்பதே குறைந்தபட்ச தீமையை தேர்ந்தெடுப்பதுன்னு ஆயிடுச்சு. அதனால் பெருந்தீமையாக இருக்கக்கூடிய பாஜகவை ஆதரிச்சுக்கிட்டு அங்கே போய் என்னைக்காவது கேட்கணும்ல, ஊழலை ஒழிப்பதற்கான வாஷிங் மிஷினை எதுக்கிட்ட வச்சுருக்கீங்கன்னு கேட்கட்டார ஒரு நாள். அது தமிழறிமணியை அந்த வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்ணுற வேலைக்கு போய் அதுலேயும் வந்து சரியாக வராமல் இப்போ வெளியே வந்துட்டார். அதனால் ஜிகே வாசன் தமிழறிமணியன் இணைந்து மிரட்டு ஒரு தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். மாபெரும் தோல்வியை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி சார்.